இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். இன்றைக்கு அற்புதம் உண்டு. தகப்பனுக்கு தாய்க்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மாந்திரிக வெளியேற்றோம். மகனுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிற மாந்திரிக வெளியேற்றோம். எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். குடும்பத்திற்கு விரோதமான மாந்திரிக ஆவியே வெளியே வா. Come out, come out. வா வெளியே, வா வெளியே. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். மாந்திரிக ஆவியே கர்ப்பத்தை அழிக்கிறாய். வா வெளியே, வா வெளியே. Come out. நான் போயிடுறாங்க. கைய கைய எரியட்டும். மாந்திரிகம் எரியட்டும். டஷ் 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 டஷ். இந்த முழு குடும்பத்துக்கும் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார் ஐயா. இந்த சிறு பிள்ளையை இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாரு, இங்க பாரு, கேமரா பாரு, கேமரா பாரு. பொம்மை மாதிரியே இருக்குது பாருங்க.
என் ஆண்டவர் இயேசு இந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லு. என் பேர் சோஜா. நான் வில்லிவாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 2008 வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து 2 டைம்ஸ் நாங்கள் பிரியறதா இருந்தோம். லாஸ்ட்டாக செகண்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. எது கொடுத்தாலும் ஏதாவது கலக்கி கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் டைம் நாங்கள் பிரியும் போது ஜாஃப்ரி பாஸ்டர் வந்து பார்த்தோம். அப்போ வந்து பாஸ்டர் எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருந்தோம். ஜூலை வந்து செகண்ட் வீக் வந்து இங்கே அக்கினி அபிஷேகம் கூட்டம் நடக்கும். அப்போ வந்து எனக்குள்ள இருக்கிற மாந்திரிகம் வந்து வெளிப்பட்டு ரொம்ப அலக்கழிச்சு, அது தெரியாமல் நாங்கள் நிறைய காசு, குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஆயிரக்கணக்கான காசு செலவு பண்ணோம். ஒரு இன்ஜெக்ஷனுக்கே 1000க்கு மேலே காசு செலவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வாரம் டோக்கன் எடுத்து ப்ரேயர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து டாக்டர்ஸ் சொன்னாங்க, கர்ப்பத்தில் இது யூட்ரஸில் வந்து நீர்க்கட்டி இருக்கு அப்படி சொன்னாங்க. அப்போ அங்கிள்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்கேன் 2 வீக்ஸ் 1 வாட்டி ஸ்கேன் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதில் கூட எதுவும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவும் கன்சீவ் ஆகுறதுக்கு அந்த சான்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா எனக்குள்ள நம்ம இருக்கிற அந்த மாந்திரிகம் வெளிப்படுத்தது டிசம்பர் மாதம் செகண்ட் வீக் வந்து நான் டிசம்பர் மாதம் 2 நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஜான்வரி மந்த் நான் கன்சீவ் ஆகிட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை எனக்கு செய்தார். இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்து எனக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு கோடி நன்றி. இந்த பிரசவத்தையே வரவிடாமல் ஆக்குறதற்கு பிசாசு அந்த அளவுக்கு காரியம் செய்தான். இந்த சகோதரி அவங்களுடைய தாயார், சகோதரனுடைய தாயார், இவங்களுக்குள்ள பொல்லாத மாந்திரியம். அது அந்த சிறு பிள்ளை, அப்பொழுது அந்த பிள்ளை இதோட சின்ன பிள்ளையா இருக்கும். அந்த பிள்ளையை கொலை செய்யணும்னு சொல்லி அந்த பிசாசு ஆக்ரோஷமாக இருந்தது. தகப்பனாருக்குள்ள பொல்லாத ஆவி அது கடந்து உருண்டு பிறண்டு கிடந்தாங்க. முழு குடும்பம், அவருடைய சகோதரி எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. முழு குடும்பத்துக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார் ஐயா. இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா, நல்லா இருக்கேன். இப்படி ஒரு பேத்திய தூக்கி வைப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்களா? ஆண்டவர் பாருங்க எப்படி செஞ்சிருக்கிற, சரியா பொம்மை மாதிரியே இருக்கு. என்ன பார்த்தாலே அழுகுது. ஆண்டவருக்கு மை அல்லேலூயா.